பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜய் அன்பு வணக்கங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை ஷாப் தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை ஷாப் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் போய் நிறைய எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை ஷாப் வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஷாப் இருக்குது, பொரிச்ச மீனுக்கு. அதுக்கு வந்து காலையிலே வந்து மீன்லாம் எடுத்து சூஸ் பண்ணி என்னென்ன மீன்லாம் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக கட்டிங் பண்ணுறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அவங்க எப்படி வந்து மீன்லாம் அங்கே வந்து கட் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ராலு நத்தலி உங்கள் மீனவன் பள்ளிக்கரணை கே செல்வா ஈவினிங் ஃப்ரை ஷாப்புக்கு மீன் வெட்ட போகிறோம். கிரேல் ஜாக்கெட் என்னென்ன போகிறோம், ஈவினிங் கடைக்கு மீன் வெட்ட போகிறோம். மீனோட நன்மைகளாக சொல்லுவாங்க. மீனோட நன்மைகளா, பெரியவங்க வந்து சின்ன போய் சாப்பிடலாம்னா முள் இருக்காது, ஆரோக்கியமான மீன், கடல் மீன். இல்லைண்ணா, இது தோல் உரிச்சா நல்லா இருக்குண்ணா. இது மேலே தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்குண்ணா. இது தோல் உரிச்சா இது ஆமாங்கண்ணா, தோல் உரிச்சா இந்த மாதிரி வந்துடும்ண்ணே. இது பெரியவங்க சின்ன பிள்ளைங்க முள்ளு இல்லாமல் சூப்பராக கொடுக்கலாண்ணே. இல்லைண்ணா, இப்போ நம்ம கல்யாணம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை மண்டையில விரும்பி வாங்கிட்டு போகிறாங்கண்ணா. இது ஒரு குழம்புக்கு வறுக்க ரெண்டுத்துக்கும் நல்லா இருக்குண்ணா. முள்ளிகளும் இருக்காது, சின்ன பிள்ளைங்க பெரியவங்களும் கொடுக்கலாம்.
பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குண்ணா. எத்தனை துண்டுனா வரும் மேக்ஸிமம்? மினிமம் 10 பீஸ் வரும்ண்ணா. இதுதானே உங்களுக்கு முள்ளு, இது ஃபுல்லாக உங்களுக்கு சிதற தானே. சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாண்ணே. இது கல்லுண்ணே, இந்த இடம் பக்கம் கல்லாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும். இது கொஞ்சம் கல்லாக இருக்கும், இது கல்லாக இருக்குது, இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இது எடுத்தால் இது ரொம்ப கல்லாக இருக்கும் உங்களுக்கு. என்னதுண்ணா அது? இது கல்லுண்ணே, மீனோட கல். இது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. கல்லுண்ணா? கல்லுன்னா முதுகு பகுதியிலண்ணே. இது மீனோட அமைப்பு இப்படி தான் இருக்குது. இதோட கல் அது வந்து உரிச்சு வாங்கிட்டு போய் கட் பண்ணி வாங்கிட்டு போனா தான் நம்ம வீட்டில். ஆமாண்ணே, அப்படியே வாங்கிட்டு போனால் உரிக்க முடியாதுண்ணே. நாங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருவோண்ணே. ஆமாண்ணா, இது வீட்டிலலாம் செய்ய முடியாதுண்ணே. அது நாங்கள் கட் பண்ணி கொடுத்துருவோம். வீட்டில் போய் அப்படியே நீங்கள் கழுவிட்டு சமைக்கிறோண்ணே. இல்லை எத்தனை சொன்னா? 2 4 5 6. இது மண்டை குழம்புக்கு போடலாண்ணே. இது மண்டை குழம்புக்கு போய் வெட்டி தரேண்ணே. வெட்டுவாண்ணே, மேலே தெரிக்குண்ணே. வந்துக்கிறீங்களா? வந்துக்கிறீங்களா? இந்த மண்டையை வந்து இது பண்ணுவாங்களா? மண்டையை குழம்பு வைக்கலாண்ணே. அது ப்ரே பண்ணிக்கலாம், இது குழம்பு வச்சுக்கலாண்ணே. ருசி சூப்பராக இருக்குண்ணே. சின்ன பிள்ளைங்க பேரும் கொடுக்குறாங்க. ருசி நான் டாப்பாக இருக்குண்ணே. விரும்பி வாங்குவாங்கண்ணே இந்த மீன் நம்மள்கிட்ட. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்ண்ணே. இதெல்லாம் இது என்ன மீன்? இது அயில மீன். அயில இது குழம்புக்கு செம்ம டாப்பாக இருக்குண்ணே. முள் இருக்காது, மீன் செம்ம சூப்பராக இருக்கும். அயில வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம். குழம்புக்கு செம்ம சூப்பராக இருக்கும். கேரளாக்காரங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மீன். இது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். அது அயில மீன் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ண்ணே. இங்கே சென்னையில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லண்ணே. சேல்ஸ் ஓராகுதுண்ணே. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்குண்ணே. இப்போ நான் நைட்டு கடை ஈவினிங் கடை கட் பண்ண போகிறேன், பாருங்கள். சீசன் வந்து நான் இது வந்து சீசன் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ண்ணே. தமிழ்நாட்டோட கேரளாவில் ரொம்ப அடிக்கடி கிடைக்கிற மீன் இது. தமிழ்நாடு கூட கம்மியாக இருக்கும், கேரளாவில் ரொம்ப அதிகமாக கிடைக்கிற மீன் அயில மீன். சீசன்னா கேரளாவில் ரொம்ப சீசன். அந்த ஃபேமஸான மீன் எங்கே எப்போ போனாலும் கிடைக்கணும் இது அயில மீன். இல்லைண்ணா, குழம்புக்கு டாப்பு. கேரளாவில் குழம்பு வச்சு தான் ரொம்ப சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆளுங்க வந்து குழம்பு வைப்பாங்க, வறுக்கும் செய்வாங்க. குழம்புக்கு டாப்பான மீன் கேரளாவில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மீன்.
இது ஒரு மீன் எவ்வளோ நேரம் என்னண்ணா ஒரு மீன் எவ்வளோ நேரம் ஒரு 2 நிமிஷம் வெட்டிலாண்ணே. ஆமாண்ணா, அவ்வளோதாண்ணா. வெட்டியாச்சு, குடல் போய் எல்லாமே எடுத்தாச்சுண்ணா. இது வைட்டமின் டீண்ண மற்றும் செனியம் இறந்தில் வருதுண்ணே. உடம்புக்கு சத்தான மீன், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குண்ணே. சமைச்சு சாப்பிடுங்கண்ணே. இது வந்து கலவாண்ணே. இது வந்து கலவா, குழம்புக்கு டாப்பாக இருக்கும். இது மஞ்சக்கிளி, இது சங்கரா மாதிரி. இது நல்லா குழம்புக்கு நல்லா சூப்பராக டாப்பாக இருக்கும். இது வந்து உரண்டனை, புளியாக இருக்கும். மீன் நல்லா இருக்கும், உங்களுக்கு ருசி டாப்பாக இருக்கும். இது குழம்பு வைக்க நல்லா இருக்கும். இது எப்படி நிறைய பேர் வாங்குறாங்களா? இந்த பேர்ல நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. இப்போ நம்ம கல்ல வந்தால் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஓரளவு சேல்ஸ் ஆகுது. பேர் சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆமாங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கண்ணே. இந்த ஊரில் கொஞ்சம் புதுசாக பார்க்குறாங்க. ஆனால் மீன் நல்லா இருக்கும், குழம்புக்கு டாப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லைண்ணா, இது ஃபுல்லாக கடல் மீன், ஆற்று மீன்லாம் கிடையாது. ஒன்லி கடல் மீன் தான். பயப்படாம வாங்கலாம், நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணா. இதுக்கு மஞ்சள் கிளிண்ணா. இது நைட்டு நைட்டு வெட்ட போகிறோம். வறுக்க நல்லா இருக்குண்ணா இது மீன். சூப்பராக கூட இது நல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் காலைல 6 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்லாம் வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து நைட்டில் வந்து பொரிச்ச மீன் கடை போடுறாங்க 6 மணிக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இட்லி, மீன் குழம்பு
இந்த மாதிரியான நண்டு சூப்பு இந்த மாதிரியும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீனவனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாலா எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இங்கே மீன் வாங்குறீங்க அப்படின்னா மசாலா வெளில போய் வாங்க தேவையில்ல. உங்கள் மீனவன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணுறாங்க. ஃப்ரைக்கு தேவையானது, குழம்புக்கு தேவையானது எல்லா வகையான மசாலாவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பள்ளிக்கரணை ஷாப் வந்து விசிட் பண்ணிங்கன்னா மீன் வாங்கும்போது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டமும் வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்த்து பண்ணுவாங்க, எப்படி வந்து ஃப்ரை பண்ணலாம், எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவாங்க. மறக்காம விஜய் வீலாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். விஜய் சிங் பை. தேங்க்யூ ஸோ மச்.